வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள். இன்றைக்கான திருவசனம்: ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்பவன் தான் கூப்பிடுகையில் கேட்கப்படான். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏழைகளின் குரல் கேட்போம். நாம் வாழ்ந்து வரும் இந்த உலக வாழ்வை எடுத்துக்கொண்டால், ஏழை ஏழையாகவே இருக்கிறான், பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கிறான். ஏழைகளின் கூக்குரல் மதிக்கப்படுவதில்லை, பிறரால் கேட்கப்படுவதும் இல்லை. பணக்காரனின் குரலே ஓங்கி ஒலிக்கிறது, கேட்கப்படுகிறது. நமது தியான பகுதி ஏழைகளின் கூக்குரல் பற்றியது. ஏழை கூக்குரலிடும்போது தன் செவிகளை அடைத்துக் கொள்கிறவன் தான் கூப்பிடும்போது அவன் குரல் கேட்கப்படாது. இஸ்ரவேல் மக்களின் அடிமைத்தன வரலாற்றில் எகிப்தியர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு பல வேலைகள் கொடுத்தார்கள். எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கி நடத்தினார்கள். அடிமைத்தனத்தின் நிமித்தம் தவித்தார்கள், ஓலமிட்டார்கள். அவர்கள் கூப்பிட்ட சத்தம் கடவுள் சந்நிதியில் எட்டியது. இவர்களின் கூக்குரலை எகிப்தியர் கேட்டார்கள். செவிகளை அடைத்துக் கொள்கின்ற நிலையில் வாழ்ந்தார்கள். 10 வாதைகளினால் எகிப்தியர்களை கடவுள் வேதனைப்படுத்தினார். எகிப்தியர் பெரிய கூக்குரலிட்டார்கள். இந்த கூக்குரல் இதற்கு முன் உண்டானதில்லை, இனியும் உண்டாவதும் இல்லை. சாவு இல்லாத வீடே இல்லை என்ற நிலை. சங்கீதக்காரன் தாவீது, திக்கற்றவனை கவனித்துக் கொள்கிறவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்கிறார். நாம் எப்பொழுதும் ஏழைகளின் மீது அக்கறை உள்ளவர்களாகவும் அவர்களின் குரலுக்கு செவி கொடுக்கிறவர்களாகவும் நமது வாழ்வை வாழ்ந்து வந்தால் கடவுள் நிச்சயம் நாம் கூப்பிடும்போது கேட்பார். ஏழைகளுக்கு செவி கொடுக்காதவர்களாய் வாழ்ந்தோம் என்றால் எகிப்தியரின் நிலைதான் நமக்கும். செவியடைத்து கொள்ளாமல் வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். தூய கடவுளே, ஏழை என்றும் பாராமல் அவர்களுக்கு எங்கள் செவிகளை அடைத்து கொள்ளாமல் அவர்களின் குரலுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் வாழ அருள் தாரும். இயேசுவின் வழியே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: எத்தனை வாதைகளினால் எகிப்தியர்களை கடவுள் வேதனைப்படுத்தினார்? எத்தனை வாதைகளினால் எகிப்தியர்களை கடவுள் வேதனைப்படுத்தினார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.